7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். அவர் ஒரு தொடர்ச்சியான சில காரணங்களை சொல்லியிருக்கிறார். ஒரு மிகவும் பின்தங்கிய சமூகத்திலிருந்து வந்த ஒரு பெண், பெரிய அளவில் கல்வி அறிவு பெறாதவர். அவருடைய வார்த்தைகள் நிஜமாக தவறு என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு பிரதமரே அதற்கான அதை ஒத்துக்கொண்டு அவரையும் வருத்தம் தெரிவிக்க சொல்லியிருக்கிறார். தொடர்புடைய அமைச்சரும் வருத்தம் தெரிவித்து விட்டார். இதன் பிறகும் இதை பிரச்சனையாக்குவது எந்த விதத்தில் லாபம் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இவர்களும் காவி பயங்கரவாதம் போன்ற சொல்லாடல்களை பயன்படுத்தினார்கள் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைத்திருக்கிறார். ரைட், நான் என்ன கேட்குறேன், ராமனை பற்றி சொல்றது என்ன சொல்றான்? பிறன்மனை நோக்கா பேராண்மையாளன் சொல்றான். பிறன்மனை நோக்கா பேராண்மையாளனுடைய அந்த ராமனுடைய பெயரை வச்சு நம்ம சகோதரர் கல்யாண ராமன் என்ன சொல்றாரு? காவி பயங்கரவாதம்னா அது அரசியல் அயோக்கியத்தனமா, ஆனா முறை தவறி பிறந்தான், விபச்சாரியின் மகன்கிற பொருள் படுகின்ற முறை தவறி பிறந்தான் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப சாதாரணம், படிப்பு இல்லாதவங்க சொல்லிட்டாங்க. இந்த அடிப்படை நாகரிகம் கூட தெரியாத ஒருத்தர் இந்த 120 கோடி மக்கள் வாழ்கிற இந்த நாட்டுடைய அமைச்சராக இருப்பது தேசத்திற்கே அவமானம் இல்லையா? முறை தவறி ஒருவன் பிறந்தான் என்று சொல்வதை விட ஒரு மோசமான ஒரு சொல் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? இதை சாதாரணமாக அவர்கள் எடுத்துக்கொண்டால் அது அவர்களுக்கு வேண்டுமானால் சரியா இருக்கலாம். நான் ஏன் அதை ஏத்துக்கணும்? நான் எங்க அப்பாவுக்கு தான் மகன், வேற எவனுக்கு நான் மகன் இல்லை. வேறு யாருக்காவது மகன் நான் சொன்னாக்க அதை ஏத்துக்கிட்டா எங்க அம்மாவை நான் கேவலப்படுத்த நினைக்கிறேன். எல்லோருக்கும் அதுதானே. 120 மக்களுடைய அமைச்சராக இருக்கிறவர் யார்? ஜாதியை கடந்து, மதத்தை கடந்து, இனத்தை கடந்து, மொழியை கடந்து, எல்லாவற்றையும் கடந்து மக்களை மக்களாக நேசிக்கிற மதம் எதை சொல்லுகிறது? அயலானை நேசி என்கிறது. பக்கத்து வீட்டுக்காரன் பசியா இருக்கிற போது நீ புசிப்பது பாவம்ங்கிறது. ஒட்டிய வயிறோடு வருகிறவன் அவனுக்கு உபதேசம் பண்றதை விட அவனுக்கு சோறு போடுன்னு சொல்லுது. இப்படி மற்றவர்களை நேசி, உயிர்களை நேசி, பயிர் பச்சைகளை நேசி என்று சொல்லுகிற மதத்தின் பெயரால் மனிதர்களை புண்படுத்துவது அந்த மதத்தை பற்றி அவர்களுக்கு தெரியலன்னு அர்த்தம், மனிதாபிமானத்தை பற்றி தெரியலன்னு அர்த்தம். அவர்கள் அப்ப அமைச்சராக இருக்கக்கூடாது. திரு கல்யாணராமன், இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அவர்கள் ஏற்கனவே அவர் சில விஷயத்தை கோட் பண்ணார். யார்? நம்முடைய வீரபாண்டியன் சில விஷயங்களை கோட் பண்ணார். இதற்கு முன்பும் இவர்கள் இதுபோல் பேசியிருக்கிறார்கள் பாஜகவில் இருந்து அப்படின்னு சொன்னால் இது ஏதோ யாரோ ஒருவர் திடீரென்று பேசக்கூடிய விஷயமாக பார்க்க இயலவில்லை. தொடர்ச்சியாக இது மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய இதில் பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ நம்ம ஒரு தனி நபரை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். முதல்ல புரிஞ்சுக்கணும், தனி நபர் யார்? அவர் இன்சிடென்டலி அமைச்சராக இருக்கார் அந்த பெண். இல்லை, நான் இது சரியா இல்லை, நான் ஒரு பதிவு பண்ணுங்க, வீடியோ பதிவு பண்ணுங்க. நிச்சயமா நான் அப்படி நினைக்கல. இந்த விவாதத்தினுடைய நோக்கம் ஒரு தனி மனிதரையோ அல்லது அமைச்சருடைய கருத்தை மட்டுமோ மையப்படுத்தி செல்வதாக இல்லை. பாஜக தொடர்ந்து எதிர்ப்பு அரசியல் அல்லது வெறுப்பு அரசியலின் மூலமாக அரசியல் செய்ய நினைக்கிறதா அப்படிங்கறத கோர் இஷ்யூ. இல்ல அந்த மாதிரி அதுதான் எங்க இருக்கு? அதுதான் நிச்சயமா ஒரு நிமிஷம் நம்ம அதை பார்த்தலாம். ஒரு வீடியோ காட்சி இருக்குது, அதை பார்க்கலாமே. அந்த வீடியோ காட்சியை கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க. இது தொடர்பான ஒரு வீடியோ காட்சி. பாஜகவில் இதற்கு முன்பும் இதுபோல் யாரெல்லாம் பேசியிருக்கிறார்கள், என்ன பேசியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தொடர்பான ஒரு அவர்களே பேசிய பதிவு ஒன்று இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டு வாதத்தை தொடரலாம். மக்கா மதினாவை பின்பற்றுபவர்கள் பாகிஸ்தானின் ஆதரவாளர்கள். பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அவர்களின் ஆளுமையை இந்தியாவில் அனுமதிக்க மாட்டோம். இது நம்முடைய கிரிராஜ் சிங் பேசிய பேச்சு. அந்த ஆடியோ நீங்கள் ஏற்கனவே கேட்ட விஷயம்தான், இருந்தாலும் இன்றைக்கி இப்போ திருப்பி ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அதில் அவர் பேசியது அப்படிங்கிறது, மெக்கா மதினாவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோருமே பாகிஸ்தான் ஆதரவாளர்கள். பாஜக ஆட்சிக்கு வந்தால் அவர்களுடைய ஆளுமையை இந்தியாவில் செலுத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறது. அது அப்பொழுது ஊடகங்களில் இன்னும் பயங்கரமாக அவர் பேசிய சில விஷயங்கள் வந்தது. மோடி தலைமையிலான மோடி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்லட்டும் என்றெல்லாம் பேசியதாக ஊடகங்களில் ஒரு பெரிய செய்தி வந்தது. இதுபோலவே நம்முடைய யோகி ஆதித்யநாத் ஒரு பெண்ணை, இந்து பெண்ணை இஸ்லாமியர்கள் எடுத்து சென்றால் ஒரு இந்து இளைஞன் 100 இஸ்லாமிய பெண்களை எடுத்து வரந்து விடுங்கள், எதிர்ப்பை தெரிவிக்கின்ற வகையில் அப்படின்னு ஒரு கருத்தை பேசியிருந்தார். இப்போது இந்த மாதிரியான தொடர்ச்சியான கருத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக இயல்பாக பேசப்பட்டதாக பார்ப்பதா அல்லது ஐடியாலஜி வைஸ், சித்தாந்தம் வைஸ் திட்டமிட்டே இது பேசுவதாக பார்க்கப்பட முடியும்? நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கான்டெக்ஸ்டில் பார்க்கணும். இப்போ பாருங்கள், நீங்கள் சில கேள்விகளை முன்வைக்கிறீங்க, அதுக்கு நான் உணர்ச்சி வசப்படாமல் புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். அதே நேரத்தில் அண்ணன் வேலுசாமி அதிகமாக உணர்ச்சி வசப்படுறாரு. அதில் நியாயம் இருக்கலாம், என்ன அதுக்குள்ளே நான் போகல. ஆனால் ஒவ்வொருத்தரும் அந்த பர்டிகுலர் விஷுவை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இது ரொம்ப அவசியம். நான் இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலைக்கு இதுதான் சரியான பதில். முதல் விஷயம் மன்னிப்பு கேட்டாச்சு, ரெண்டாவது விஷயம் பிரதமர் பதில் சொல்லியாச்சு. இது இதோட எங்களை பொறுத்தவரை இந்த பிரச்சனை முடிந்தது. ஆனால்
என்னை எப்படி கேள்வி கேட்கலாம், என்னுடைய தாய் கேள்வி கேட்குற மாதிரி அப்படின்னு தனிப்பட்ட முறையில் வந்து வேலுசாமி என்னை எடுத்துக்கிட்டு பேசுறது தான் எனக்கு தோணுச்சு. அதனால அந்த உணர்ச்சி வசப்படுறது அவருடைய உரிமை. அந்த மாதிரி ஒவ்வொரு பல்வேறு நிலப்பகுதிகளில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன கேரளாவில் லவ் ஜிஹாதுன்னு ஒன்று இருக்குது. என்ன இதே இஷ்யூ வந்து உத்தரப்பிரதேசில் இருக்குது, லவ் ஜிஹாத் என்ற இஷ்யூ இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம் பல ஊடகங்களில். அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் அடிப்படையில் தான் வந்து நெய்வேலி விஷயத்தை தமிழ்நாட்டில் தான் பேச முடியும், மீத்தேன் வாயு தமிழ்நாட்டில் தான் பேச முடியும். அந்த மாதிரி வைகோ உணர்ச்சி வசப்பட்டார். என்னன்னு பேசினாரு, மானம் பெற்ற மத்திய அரசுன்னு பேசிட்டார். இல்ல கல்யாணம் நீங்க விரிவாக பதிவு பண்ணுங்க. நிச்சயமா உங்ககிட்ட முடிச்சுட்டு நான் மற்றவங்கிட்ட போறேன். என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது ஒரு அதான் சொல்றேன், ஒரு மனிதர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது என்பது மிக மிக இயல்பான விஷயம் அவர்களுடைய சூழ்நிலைகளில். இல்ல நான் என்ன கேட்க வரேன், தயவுசெய்து புரிஞ்சுங்களேன். இப்போ அதான் நான் சொல்றேன், ஒரு டிக்கெட்டில் இருக்கிற யாரோ ஒருவர், ஒரு சாதாரண ஒரு மனிதர் உணர்ச்சி வசப்படுவதற்கும் ஒரு தேர்தலில் நின்று ஒரு இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஜனநாயக அமைப்பான நாடாளுமன்றத்திற்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக செல்பவர்கள், அங்கிருந்து மத்திய அமைச்சராக செல்லக்கூடியவர்கள் அப்படிங்கிறது ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி லவ் ஜிஹாத் போன்ற விஷயங்களை சொன்னீர்கள். ஒரு வாதத்திற்கு சொல்கிறேன், அவர்கள் பக்கம் தவறு இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு வாதத்திற்கு அதை எதிர்கொள்ளக்கூடிய முறை அப்படிங்கிறது, நீ அடித்தால் நான் திருப்பி அடி, நீ வெட்டினால் திருப்பி வெட்டி என்பது போன்ற வாதங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோணத்தில் நீங்கள் 100 பெண்களை எங்கிருந்து எடுத்து வந்து விடுங்கள் என்பது போல் இளைஞர்களுக்கு வழிகாட்டுவது அப்படிங்கிறது நம்ம அப்படி எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு பாருங்க, உதாரணத்துக்கு பாருங்க, ஓவைசி பேசுறாரு, என்ன எங்களுக்கு 15 நிமிஷம் கொடுங்க, இந்தியாவில் இருக்கிற 85% இந்துக்களை நாங்கள் வந்து கொண்டு காட்டுறோம். யாரு? ஓவைசி. என்ன எம்ஐஎம் உடைய தலைவர். அன்னைக்கு இவங்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கலன்றது துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். இப்போ எப்போ நியாயம் பேசுகிறவங்க யாருமே அங்கே அன்னைக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கலை. அன்னைக்கு வந்து ஓஐசி மேலே 153 ஏலையோ இல்லை வேறு இதுலையோ சட்டத்தில் வந்து கொண்டு வரணும்னு சொல்லலை. துரதிருஷ்டவசமான உண்மை இது. இவங்க எல்லாருமே ஏதோ ரூபத்தில் வந்து இது அரசியல் காரணங்களுக்காக மௌனிகளாக இருப்பதும் அரசியல் காரணங்களுக்காக பிரச்சனை கிளப்பதுமா இருக்காங்க. அது அவசியம் இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் உணர்ச்சி வசப்படுவது மிக இயல்பான விஷயம். நான் வைக்கோடைய எக்ஸாம்பிளே நான் காட்டுறேன் உங்களுக்கு. இன்றைக்கும் அவர் வந்து பிரபாகரனுடைய இதை பற்றி பெருசாக பேசிட்டு அந்த வாதத்தில் கூட மானங்கெட்ட மத்திய அரசே என்று சொல்வதற்கும் நேரடியாக மோடியை ஒருவேளை அது போன்ற ஒரு நேரடியாக மோடியை பேசினாரு, வாடா போடான்னு ராஜ்நாத் சிங்கை பேசினாரு. அதுக்காக கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. கண்டனம் வந்து பயமுறுத்தல் என்ற அளவில் கூட போச்சுன்றதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால உணர்ச்சி வசப்படுவது என்பது தனி மனிதர்களுக்கு நடக்கும். அவங்க வந்து பொறுப்புல இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அது இல்லாம பார்த்துக்கணும் என்றது ஒரு விளக்கம். அதற்கான உத்தரவுகள், அதற்கான அணுகுமுறைகளை வந்து அந்த அரசாங்கம் அவர் பூசி மெழுக விரும்பல. அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. உணர்ச்சி வசப்படுதல் அப்படிங்கிறது எல்லோருக்கும் எளிதான விஷயம் தான். அதற்காக அதை நியாயப்படுத்த முயற்சிக்கவில்லை. அவர் மத்திய அமைச்சராக இருந்து அப்படி பேசியிருக்க கூடாது. பகிரங்கமாக அதற்கான வருத்தத்தை தெரிவித்து விட்டோம். ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு மாநிலம் சார்ந்த பிரச்சனையிலும் அந்த மாதிரியான கருத்துக்கள் முன்வைப்பது வாடிக்கையான ஒன்றுதான். இதை ஏன் இவ்வளவு இதாக சித்தரிக்க முயற்சிக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறார் இல்லையா? முதல் சுற்றுலா அவர் பேசுகிற போது அயோக்கியதனம், அரசியல் வியாபாரம் என்கிற கடினமான கலாச்சார பண்புடைய நேர்மாறான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். என்னெல்லாம் வேலுச்சாமிக்கு கோபம் வந்தது. பின்னாடி எவ்வளோ அமைதியாக விளக்க சொல்கிறார் பாருங்க. இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு சரி. கீதையில் ஒரு வார்த்தை உண்டு. கீதை வந்து பிரதமர் எல்லாருக்கும் அன்பளிப்பாக கொடுக்குறார். அதில் என்னென்னா, துர்ச்சிந்தனை உள்ளவர்கள், துர்பேச்சு பேசுகிறவர்கள் கடவுளுக்கு அருகில் வர முடியாது. ஆனால் அதை பேசுனவங்க சாமியாராகவே இருக்கிறாங்க. அது உங்கள் மனசாட்சிக்கே விட்டுறாங்க. அது யாராக இருக்கட்டும். அவங்க பேசுனது இன்னொரு ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாது என்னென்னா, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோருமே ராமரின் பிள்ளைகள். சரி, ஏற்றுக்கொள்ளலாம். இந்திய பன்முகத்தன்மையில் என்ன சொல்லியிருக்குன்னு அடுத்தது, இந்துக்கள் எல்லோருமே இயேசுவின் புதல்வர்கள், இஸ்லாமியர்கள் மைந்தர்கள் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதை சொல்ல தயாரா? என்ன சொல்ல வராங்க அந்த செய்தி என்னக்கா, எல்லோருமே இந்துக்கள், இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோருமே நீங்கள் எல்லோரும் இந்துக்கள் அப்படின்னு சொல்ல வராங்க. ஒரு மெசேஜ் சொல்ல வராங்க. அப்போது இந்து மதத்தை ஒற்றை மதத்தை நிறுவ அவங்க முயற்சி பண்ணுறாங்க. பல்வேறு தன்மைகள் அவங்க ஏற்க மறுக்கிறாங்க. பல்வேறு கூறுகள் ஏற்க அவங்க மறுக்கிறாங்க. இப்போ இதுக்குள்ள ஆழமான அரசு அடர்த்தியான பொருள் இருப்பதாக நான் கருதுகிறேன். எனக்கு என்ன படுறான்னா, பிரதமர் மன்னிப்பு கேட்கவில்லை, சம்பந்தப்பட்ட அமைச்சர் மன்னிப்பு கேட்கவில்லை, வருத்தம் தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. மன்னிப்பு கேட்பதற்கும் வருத்தம் தெரிவிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இந்த சொல்ல வந்து போகிற போக்கில் விட்டுற முடியாது. ஏண்டன்னா, ஒரு கண்டன தீர்மானத்தை பிரதமர் முன்மொழிந்திருக்கணும். அப்படின்னா அவர் எல்லோருக்குமானவர். அந்த கண்டன தீர்மானத்தை முன்மொழிவதற்கு அவர் தயாராக இல்லை. கண்டித்தால் என்ன தவறு? அமைச்சர்களுக்கெல்லாம் அது பாடமாக இருக்கும் இல்லையா? எல்லோருக்கும் அது பாடமாக இருக்கும் இல்லையா? ஏன் தயங்குகிறார்? அந்த அவை, நாடாளுமன்ற அவை என்பது பெரிய மனிதர்களே மன்னிப்பு கேட்ட அவை. அது நான்சென்ஸ் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதற்காக அடுத்த முறை நாடாளுமன்றம் கூடுகிற போது பண்டிட் ஜவஹர்லால் நேருவே மன்னிப்பு கேட்டார். நீங்கள் கேட்குறதுக்குன்னா மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டால்
எத்தகைய பெரிய பிரச்சனை தீர்ந்து குற்றங்களுக்கும் விடுமா? இல்ல இப்ப பிரச்சனையே என்னன்னா இல்ல இல்ல அவர் பதவி விலக வேண்டும் அப்படிங்கறதுதான் பிரச்சனையா நிக்கிறது அப்படிங்கறது இல்ல, அரசியல் அந்த சொல்லாடல் இருக்குது பாருங்க. மற்றவரெல்லாம் முறை தவறி பிறந்தவர்கள் அப்படின்னாக்கா அந்த சொல் அப்படி இல்லை. நாம் எல்லோரும் இந்திய தாய் வயிற்றின் பிள்ளைகள் தான். இஸ்லாமியர்கள் வேற அல்ல, கிறிஸ்தவர்கள் வேற அல்ல, சீக்கியர்கள் வேற அல்ல, எல்லோரும் இந்திய தாயின் பிள்ளைகள் தான். அவரவர் மதம் வேறு, அவர் கடவுள் இருக்கலாம், வழிமுறைகள் இருக்கலாம். நாமெல்லாம் இந்திய தாயின் பிள்ளைகள் தான். சொல்லுவீங்களா நீங்க? பிரதமர் சொல்லுவாரா அதை பயன்படுத்தி? இல்ல, இவர் சொல்லுவாரா? அவர்களும் அதே அதைத்தான் அவங்க வேற மாதிரியா சொல்லிட்டு இருக்காங்க. ஹிந்துஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் இந்துக்கள் அப்படிங்கிற கோணத்தில் தான் அதுதான் நம்ம பிடிக்கிறோம். எல்லாருக்கும் புரியுமில்ல. அதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள். அவர்கள் நீங்கள் ஹிந்துவை மதமாக அது ஆண்டாண்டு காலமாக எல்லா மேடைகளிலும் விவாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம்தான். ஹிந்து என்பதை நீங்கள் மதமாக பார்க்கிறீர்கள், நாங்கள் வாழ்க்கையின் முறையாக பார்க்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். நம்ம பேசலாம். இவங்க யார் சொல்றது? சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. சங்கராச்சாரியார் இன்ன வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்ல இல்ல பிராமண மதம் வேறு, இந்து மதம் வேறு. சூத்திரர்களை, இல்ல, சண்டாளர்களை ஒரு நிமிடம் அனுமதிங்க. நீங்க அனுமதிங்க. 7ஆம் நூற்றாண்டிலேயே வந்து கொஞ்சம் அனுமதிங்க please. நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்லுங்க. சொல்லுங்க. சார். இல்ல உங்க சுற்று இல்ல இல்ல அவர் வந்து அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு நான் பதில் வீரபாண்டியன் இல்ல ரெண்டு பேருக்கும் சொல்றேன். இப்ப ரெண்டு பேருக்குமே இல்லாம இது வந்து இடைவேளைக்கான சுற்று. நம்ம ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பேசலாம். காத்திருங்கள். ஏன்னா ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஒரு ஆக்கப்பூர்வமான பரபரப்பான ஒரு விவாதத்தை நாம் தொடரலாம்.